வேதகாலம். வேதகாலம் அப்படின்னா என்னென்னா, சிந்துவெளி நாகரிகத்தின் சரிவோடு இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த நகரமயமாதல் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம இருக்கோம் கிராமம் நகரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கிராமத்துக்கும் நகரத்துக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியும். அப்போது நகரமயமாதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த சிந்து சமவெளின்னு எதை சொல்கிறோம், ஹரப்பா மொகஞ்சதாரோ இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதை தான் சிந்து சமவெளி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நகரமயமாதல் அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அதாவது ரொம்பவும் வசதியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க தான் அந்த நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ரொம்பவும் மேம்பட்ட பண்பாடு அப்படிங்கிறதான் நகரம்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட சரிவோட இந்தியாவில் நகரமயமாதலின் முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சு. நகரத்தோடைய முதல் கட்டம் எது அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். ஹரப்பா மொகஞ்சதாரோலாம் இருந்த பகுதி தான் இந்தியாவில் நகரமயமாதலோடைய ஒரு சிட்டி அப்படின்ற அந்த ஒரு அப்பியரன்ஸோடைய முதல் கட்டம் இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான். அது பார்த்தீங்கன்னா சரிய தொடங்கி ஒரு முடிவுக்கு வந்தது. ஆரியருடைய வருகையால் வேதகாலம் அப்படின்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம் மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நகரம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் தான், நல்ல வசதியாக சூப்பராக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஆரியர்களுடைய வருகையால் வேதகாலம் அப்படின்ற காலகட்டம் பார்த்தீங்கன்னா தொடங்கிடுச்சு. என்ன இந்த வேதகாலம் அப்படின்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய வரலாற்றில் வேதகாலம் அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தை வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, கிமு பொது ஆண்டுக்கு முன் 1500 600 வரைக்கும் இருக்கிற காலகட்டத்தில் தான் வேத காலம்னு சொல்கிறாங்க. கிமு அப்படின்னா ஆண்டுகள் குறைஞ்சிக்கிட்டே வரும், அது உங்களுக்கே தெரியும். 1500 600 காலகட்டத்தை தான் வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேத காலம் அப்படின்ற பெயர் எப்படி வந்தது அப்படின்னா, வேதங்கள் அப்படின்றதுல இருந்து தான் இந்த வேத காலம் அதனுடைய பெயரை பார்த்தீங்கன்னா வேத காலம்னு பெற்றது. ஸோ இதுதான் வேத காலம் அப்படிங்கிறது. வேத காலம்னா எந்த காலப்பகுதினா, கிமு பொதாண்டுக்கு முன் 1500 600 வரைக்கும் இருக்கும் காலகட்டத்தை தான் வேத காலம் அப்படின்னு சொல்கிறாங்க.